பாத தடுமாறி துள்ளி துள்ளி தள்ளி தள்ளி காணாம போன கடைக்குட்டி நானு. நான் தான் நூறு, நான் தான் நூறு. பாவ வழியில பாத தடுமாறி துள்ளி துள்ளி தள்ளி தள்ளி காணாம போன கடைக்குட்டி நானு. மெய்ப்பனீசு தேடி வந்தாரு, துள்ளிய என்ன அள்ளி அணைச்சாரு. மெய்ப்பனீசு தேடி வந்தாரு, துள்ளிய என்ன அள்ளி அணைச்சாரு. ரத்தத்தால மீட்டு புது வாழ்வு தந்தாரு. 100க்கு 100 நான் சரியானேனே, ரட்சகர் இயேசுவின் பின் செல்வேனே. ரத்தத்தால மீட்டு புது வாழ்வு தந்தாரு. 100க்கு 100 நான் சரியானேனே, ரட்சகர் இயேசுவின் பின் செல்வேனே. மாமா 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 மாமா. எங்க ஸ்டார் உங்க ஸ்டார் யாரு தெரியுமா? ஷைனிங் ஸ்டார் மார்னிங் ஸ்டார் யாரு புரியுமா? எங்க ஸ்டார் உங்க ஸ்டார் யாரு தெரியுமா? ஷைனிங் ஸ்டார் மார்னிங் ஸ்டார் யாரு புரியுமா? யாரு? ஜே இ எஸ் யூ எஸ் ஜீசஸ். நானே வழி சத்தியம் என்று சொன்னார், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்றார். நானே வழி சத்தியம் என்று சொன்னார், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்றார். யாரு? ஜே இ எஸ் யூ எஸ் ஜீசஸ். உனக்காய் எனக்காய் ஜீவன் தந்தார், உன்னோடு என்றும் இருப்பேன் என்றார். உனக்காய் எனக்காய் ஜீவன் தந்தார், உன்னோடு என்றும் இருப்பேன் என்றார். யாரு? ஜே இ எஸ் யூ எஸ் ஜீசஸ். திரையில் தோன்றும் ஹீரோ எல்லாம் கொஞ்ச நேரம்தான், நாங்கள் பாடும் எங்கள் ஹீரோ என்னதான். திரையில் தோன்றும் ஹீரோ எல்லாம் கொஞ்ச நேரம்தான், நாங்கள் பாடும் எங்கள் ஹீரோ என்னதான். யாரு? ஜே இ எஸ் யூ எஸ் ஜீசஸ். Jesus.
கையில் மவுசும் அவர் கையில் அவர் தட்ட தட்ட டெஸ்க்டாப் அவர் அழகை காட்டிடுமே கீபோர்டு அவர் கையில் மவுசும் அவர் கையில் அவர் தட்ட தட்ட டெஸ்க்டாப் அவர் அழகை காட்டிடுமே கம்ப்யூட்டர் என தேவன் உண்டாக்கினார் நானும் அவர் கட்டளையாலே நன்றாய் இயங்குகிறேன் நானும் அவர் கம்ப்யூட்டர் தேவன் உண்டாக்கினார் நானும் அவர் கட்டளையாலே நன்றாய்
அன்பார்ந்த திருச்சபை மக்களே, பெற்றோர்களே, உங்கள் யாவருக்கும் உலக ஞாயிறு பள்ளி தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 16ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் ஏற்பட்ட ஒரு மாபெரும் புரட்சியை இப்பொழுது நாம் காண்போம். 16ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்து நாட்டின் நிலை மிகவும் பரிதாபமாக இருந்தது. நாட்டில் 25% மக்களே செல்வம் படைத்தவர்களாயும் 75% மக்கள் வறுமையின் உச்சத்திலும் இருந்தார்கள். இந்த காலகட்டத்தில் உலகின் பல பாகங்களிலிருந்து பலர் அடிமைகளாக இங்கிலாந்திற்கு கொண்டு வரப்பட்டார்கள். அப்படி அடிமைகளாய் வந்தவர்களும் அவர்களது பிள்ளைகளும் ஒரு நாளுக்கு குறைந்தது 18 மணி நேரங்கள் வேலை செய்ய நிர்பந்திக்கப்பட்டனர். மேல்தட்டு மக்களுக்காக வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு கொடுக்கப்பட்டது. அந்த ஓய்வு நாளான ஞாயிற்றுக்கிழமைகளில் மேல்தட்டு மக்கள் ஆலயங்களுக்கு செல்வார்களே தவிர அவர்களுடைய பழக்க வழக்கங்களும் வாழ்க்கை முறைகளும் ஆண்டவருக்கு அருவருப்பாகவே இருந்தது. குடி, விபச்சாரம், போதை போன்ற அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அடிமைகளின் பிள்ளைகளோ வசதி படைத்தவர்கள் ஆலயங்களுக்கு சென்ற பிறகு அவர்களுடைய வீட்டின் கண்ணாடிகளை உடைத்து வீட்டிற்குள் புகுந்து பணம், நகைகள் போன்ற பொருட்களை திருடுவது போன்ற தீய செயல்களில் ஈடுபட்டனர். பிஞ்சு வயதிலே நஞ்சாய் செயல்படும் இந்த சிறுவர்களின் சீர்கேடு நாட்டுக்கு சாபமாகவே இருந்தது. ஒருபுறம் பணம் படைத்தவர்களின் பாவத்தையும் மறுபுறம் அடிமைகளின் கோபத்தையும் பார்த்த பத்திரிகையாளர் ராபர்ட் ரேக்ஸ் மரணத்தை நோக்கி பயணிக்கும் நாட்டு மக்களை நல்வழிப்படுத்த பரமனிடம் விண்ணப்பித்தார். ராபர்ட் ரேக்ஸ் தன் மனபாரத்தை நண்பரான தாமஸ் ஸ்டாக் என்பவரிடம் பகிர்ந்து கொண்டார். இருவரும் இணைந்து தெருப்பொறுக்கிகள் என அழைக்கப்பட்ட ஏழை சிறுவர்களை தெரு ஓரங்களிலும் குப்பை மேடுகளிலுமிருந்து அழைத்து வந்து அவர்களுக்கு கல்வியையும் கடவுள் நம்பிக்கையையும் போதித்தனர். அன்பு, பண்பு, பாசம், நேசம், மானம், மரியாதை போன்ற எந்த நற்பண்புகளையுமே தெரியாத சிறுவர்களுக்கு எழுதுதல், படித்தல், கணக்கு போடுதல் போன்ற வயிற்றுக்கல்வியையும் உண்மை, நீதி, நியாயம், நேர்மை போன்ற வாழ்க்கை கல்வியையும் கொடுத்தனர். நாட்டின் ஓய்வு நாளான ஞாயிற்றுக்கிழமைகளில் இப்பள்ளி இயங்கியதால் ஞாயிறு பள்ளி என்ற பெயருடன் 1780ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஒரு சிறிய வீட்டின் சமையலறையில் உதயமானது. ஈரமான சிமெண்ட் தரையில் எது பட்டாலும் அதன் அச்சு அப்படியே பதிந்துவிடும். அதுபோலத்தான் குழந்தைகளுடைய இதயமும் ஈரமான சிமெண்ட் மாதிரி என்று அறிந்த ராபர்ட் ரேக்ஸ் எதிர்கால சமுதாயத்தை மாற்றுவதுதான் ஞாயிறு பள்ளிகளின் ஒரே லட்சியம் என்பதை பிரகடனப்படுத்தினார். ஒரு வீட்டிலே உதயமான ஞாயிறு பள்ளி 50 ஆண்டுகளில் 20 லட்சம் மாணவர்களையும் 7125 பள்ளிகளையும் கொண்டு அசுர வளர்ச்சி பெற்றது. இதிலே பயின்ற சிறுவர்கள் தனி மனித ஒழுக்கத்திலும் சமுதாய பொறுப்புணர்விலும் தேர்ச்சி பெற்று நாட்டின் வளர்ச்சிக்கு உதவினர். ஒட்டுமொத்த இங்கிலாந்தில் 4/3 பங்கு குழந்தைகள் ஞாயிறு பள்ளியில் தான் பயின்றுள்ளனர். இப்பொழுது இங்கிலாந்தில் இருக்கும் மக்கள் கடைகளில் உள்ள தேவையான பொருட்களை தாங்களே பணம் வைத்து எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு உண்மையுள்ளவர்களாகவும் சின்ன சின்ன காரியங்களிலும் கூட நேர்மையாயும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை கொண்டவர்களாகவும் சிறந்து விளங்குகின்றனர். இது போன்று நம்முடைய பசுமலை திருச்சபையிலும் தமிழ்நாட்டிலும் ஏன் இந்தியாவிலும் இப்படிப்பட்ட புரட்சி ஏற்படுவதற்கு உங்களுடைய ஒத்தாசை தேவை. எனவே உங்கள் குழந்தைகளை பசுமலை திருச்சபையில் நடைபெறும் ஓய்வு நாள் பாடசாலைக்கு அனுப்புவீர்களானால் இப்படிப்பட்ட ஒரு பெரிய புரட்சி நமது தேசத்தில் நிச்சயமாக நடைபெறும். எனவே உங்கள் குழந்தைகளை வருகின்ற ஞாயிறிலிருந்து ஒவ்வொரு ஞாயிறும் ஓய்வு நாள் பாடசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம் குழந்தைகள் மூலமாய் பெரிய எழுப்புதலை தேசத்தில் காண்போம்.